இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் யூனிட் 2 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓகேங்களா, பேஜ் நம்பர் 4.62. இதில் காஸ்ட் ஆஃப் இர்ரெடிமபிள் டெப்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் 7th எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் எல்டிடி issued 10,000 ஓகேங்களா 10% debentures of 100 each. The tax rate is 50%. Calculate the before tax and after tax cost of debt if the debentures are issued at par, at premium of 10%, at discount of 10%. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறது வந்து அட் பாரில் மட்டும் கேட்டிருப்பாங்க, இல்லை ப்ரீமியம் இல்லை அட் டிஸ்கவுண்ட்டில் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே அதாவது பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் மூணுத்துலேயுமே போட சொல்லியிருக்காங்க. கேடிபியும் போடணும், கேடிஏவும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பொறுமையாகவே நம்ம போடலாம் இந்த சம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அட் பார் போடலாமா? அட் பார் ஓகேங்களா. கேடிஏ போடலாமா? ஃபஸ்ட்டு கேடிபி போடலாம், ஏன்னா பிஃபோர் டேக்ஸ். இன்ட்ரெஸ்ட் அதோட ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100. இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? கொஸ்டினில் இருக்குது பாருங்கள், 10,000ல் 10% டிபெஞ்சர்ஸ். அப்போ 10,000 இன்டூ 10% ஆஃப் ருபீஸ் 100 ஈச்சா. ஸோ இன்டூ 100 கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 lakh வருது. ஓகேங்களா, டிவைடட் பை நெட் ப்ரொசீட். நெட் ப்ரொசீட் எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் ப்ரொசீட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் தான் என்னது? நெட் ப்ரொசீட். இது வந்து அட் பார். ஸோ கிராஸ் ப்ரொசீடில் அட் பார் அதே சேம் வேல்யூ தான் வரும். ஸோ 10,000 இன்டூ 100 பண்ணுங்கள், அதுதான் கிராஸ் ப்ரொசீட். எவ்வளோ வரும்? 10 lakh. இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கொஷினில் கொடுக்கல. ஸோ நெட் ப்ரொசீட் என்னது? இது அப்படியே போட்டுப்பீங்க 10 lakh. ஸோ 10 lakh நெட் ப்ரொசீடா இன்டூ 100 பண்ணிங்கன்னா இது கால்குலேட் பண்ணிங்கன்னா என்னது? 10% தான் கேடிபி. ஓகேங்களா, அடுத்து கேடிஏ கண்டுபிடிக்கலாமா? என்னது ஃபார்முலா? இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் இன்டூ 100 ஆஃப்டர் டேக்ஸ். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்? 1 lakh நீங்கள் போட்டோமா? ஸோ அந்த 1 lakh போட்டிருக்கேன். மைனஸ் டேக்ஸ் எவ்வளோ கொஷின்லனா 50% கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh இன்ட்டு 50% நம்மளுக்கே தெரியும் 50,000. ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணிங்களா 50,000 தான் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் என்னது? 50,000 டிவைடட் பை நெட் ப்ரொசீட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா 10 lakh. ஸோ அந்த 10 lakh இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா என்னது? நம்மளுக்கு 5% தான் என்னது? கேடிஏ. ஓகேங்களா, இப்போ அட் பார்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேயா, கேடிஏ பியும் முடிச்சிட்டோம், கேடிஏவும் முடிச்சிட்டோம். அடுத்து என்னது? ப்ரீமியம் ஆஃப் 10%. இருந்தால் என்ன பண்ணணும்? ஓகேவா, போடலாமா? அதில் என்னது ஃபார்முலா? கேடிபி என்னென்னு? கேடிபி என்னது? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட் இன்டூ 100. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்கல்ல? 10,000 இன்டூ 10% இன்டூ 100. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா என்னது? 1 lakh. ஃபஸ்ட் நம்மளை போட்டது அதே தான், 1 lakh தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா, டிவைடட் பை நெட் ப்ரொசீட். நெட் ப்ரொசீட் இதில் எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் ப்ரொசீட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் தான் நெட் ப்ரொசீட். ஆனால் இங்கே வந்து ப்ரீமியம். ஓகேங்களா, ஸோ கிராஸ் ப்ரொசீடில் நம்ம ப்ரீமியம் போட்டு கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ரொசீட் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10,000 இன்டூ 100 போடுவோமா? 10,000 இன்ட்டு 100 தான் நம்ம போட்டுருந்தது. கிராஸ் ப்ரொசீட் 10 lakhன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 10,000 100 10 lakh. ஓகேங்களா, அந்த 10 lakhல என்ன பண்ணுவோம்னா ப்ரீமியம் எவ்வளோ? ப்ரீமியம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போது என்ன பண்ணணும்? இந்த 10 lakh இருக்கா நம்ம ஃபேஸ் வேல்யூ 10 lakh இன்ட்டு 10% பண்ணுங்கள். ஓகேங்களா, 10 lakh இன்ட்டு 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டோட நம்ம ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 10 lakh. அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,10,000 வரும். ஓகேங்களா, புரியுதா? நீங்கள் கேல்குலேஷன் போர்டில் சைடில் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ என்னது? நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அட் பாரில் ஃபேஸ் வேல்யூ தான் போடுவோம் 10 lakh. ஓகேங்களா, அந்த 10 lakhல இவங்க ப்ரீமியம் 10% கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டோட இந்த ஃபேஸ் வேல்யூ தான் 10 lakh, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 1,10,000 வரும். இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்படியே நெட் ப்ரொசீட் எவ்வளோ? 1,10,000 வரும். கீழே போட்டோமா? இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 4.55%. ஓகேவா, அடுத்து என்ன இருக்குது? டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. இங்கே வந்து என்னது? இதே தான் வரும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 lakh. ஓகேங்களா, அதாவது கேடிபி போடும்போது இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட் இன்ட்டு 100. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 lakh டிவைடட் பை நெட் ப்ரொசீட் மாறும். நெட் ப்ரொசீட் எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் ப்ரொசீட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் என்னது? நெட் ப்ராஃபிட் கிடைக்கும், நெட் ப்ரொசீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இதில் வந்து கிராஸ் ப்ரொசீட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூலேருந்து டிஸ்கவுண்ட்டாக மைனஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இதில் ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்ச பாருங்கள் 10 lakh தான் ஃபேஸ் வேல்யூ. ஸோ 10 lakh இன்ட்டு 10% பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10% இன்ட்டு 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட்டோட அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுங்கள், ஏன்னா டிஸ்கவுண்ட். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 lakh வரும். ஓகேவா, இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக 9 lakh வரும். இந்த நெட் ப்ரொசீட் அமௌண்ட் போட்டிருக்கோம். இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 11.11%. ஓகேவா, அடுத்து கேடிஏ எப்படி போடுவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம், டேக்ஸ் 50%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் 50,000
டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் 9 lakh இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 5.56%. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.